கிட்னி, சிறுநீரகம். நம்ம ரத்தத்துல இருக்கின்ற அசுத்தங்களை வெளியேற்றக்கூடிய முக்கியமான உறுப்பு கிட்னி. கிட்னி எவ்வளோ முக்கியம்ன்ட்டு நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டயாலிசிஸ் பண்றது எவ்வளோ கொடுமைன்றது அங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்க கிட்னி பிரச்சனையில இருக்குன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சில அறிகுறிகள் இருக்கு. கை, கால் வீக்கம் வரும் அடிக்கடி. சிறுநீர் போகும்போது எரியும். கொஞ்சமா தான் சிறுநீரகர் வரும். உடல் ஒரு சோர்வா இருக்கும். மூட்டு வலி வரும். கிட்னி முதுகு பின்பக்கம் வலிக்கும். உங்க டயர்டே உங்களுக்கு தெரிஞ்சிரும். தண்ணி சொட்டு சொட்டா வைக்கும் யூரின். ஏதோ உங்க கிட்னில பிரச்சனை இருக்கு. உடனே நீங்க டாக்டர பார்த்தே ஆகணும். சரி. இப்ப நாம் நல்லா இருக்கிறோம். நம்ம கிட்னிய நாம் எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது? இப்ப நமக்கு அது முக்கியம். என்னன்னா, நாம நெறைய தண்ணி குடிக்கணும். நெறைய தண்ணின்னா நீங்க பாருங்க 5 லிட்டர், 10 லிட்டர் இல்ல. நம் உடல் எடை எவ்வளோ? நம் உடல் எடை 60 கிலோன்னா, ஒரு 3 லிட்டர் 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி. 3 லிட்டர் தண்ணி. பிரிச்சு ஒரே டைம் கிடையாது. ஒரு 200 எம்எல் 250 எம்எல் மேல ஒரே டைம்ல சாப்பிட வேண்டாம். அத பிரிச்சு சாப்பாட்டுக்கு முந்தி, சாப்பாட்டுக்கு பிந்தி, காலையில எழுந்த உடனே, தூங்குறதுக்கு முன்னாடி, இதேமாரி எப்படியோ ஒரு 3 பாட்டில் குடிச்சு வச்சுக்கங்க. 1 லிட்டர் பாட்டில்ல. இந்த 3 பாட்டில இன்னைக்கு குடிச்சிடணும். ஒரு கால்குலேஷன் வச்சுக்கங்க. 50 கிலோ இருக்கீங்களா, ஒரு 2 1/2 லிட்டர் தண்ணி நம்ம குடிச்சிடணும். நீங்க அந்த கால்குலேஷன் வச்சுட்டு தண்ணி போதுமான தண்ணி குடிங்க. காலையில எழுந்த உடனே ஒரு கிளாஸ் வெந்நீர் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிங்க. அது ரொம்ப நல்லது. நீங்க குடிச்சிட்ட பிறகு பாருங்க. நீங்க யூரின் போனீங்கன்னா, உங்க யூரின் வந்து வெளிர் மஞ்சள் நிறத்துல வரணும். வெளிர் மஞ்சள் நிறத்துல உங்க சிறுநீரகம் வருதுன்னா சிறுநீர் வருதுன்னா, உங்க சிறுநீரகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம்னு வச்சுக்கங்களேன். சரி. சிறுநீரகத்துக்குன்னு ஏத்த உணவு எதாவது இருக்குன்னா, நெறைய உணவு இருக்கு. நம்ம மோர் குடிக்கலாம். வெள்ளரிக்காய், பூசணிக்காய், சுரைக்காய் இதெல்லாம் நல்லது. ஆப்பிள், திராட்சை, மாதுளை இதெல்லாம் பழ வகைகள்லாம் ரொம்ப நல்லது. கீரைகள் அளவோடு கீரைகள் எடுத்துக்கலாம். பீட்ரூட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல உணவுப் பொருட்கள். இந்த கிட்னிக்கு ஆகாத பொருட்கள் நெறையா இருக்கு. அதிகப்படியான உப்பு. இந்த ப்ராசஸ்டு ஃபுட் சொல்லுவாங்க. இந்த கடையில வைக்கிற இந்த பேக்கெட் ஐட்டம். அதில கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அது உப்பு சேர்ப்பாங்க. கெமிக்கல் சேர்ப்பாங்க. அதெல்லாம் இந்த கிட்னி பிரிச்சாக வேண்டும். நீங்க சாப்பிட்டதெல்லாம் அதை பிரிச்சு தள்ளியே ஆகணும். அது ஒர்க்லோடு. அதனால இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு தவிர்த்துங்க. அதிக புரோட்டீன் இருக்க பொருள தவிர்த்துங்க. குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிடுவதை தவிர்த்துங்க. அதிகம் சர்க்கரை, அதிகம் உப்பு உள்ள பொருட்கள நீங்க கண்டிப்பா குறைச்சியே ஆகணும். இதெல்லாம் பண்ணுவதன் மூலம் நம் கிட்னிய ஓரளவு நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியும். மருத்துவர் ஆலோசனை இல்லாத எந்த ஒரு வலி மாத்திரையும் சாப்பிடாதீங்க. இப்ப எல்லாரும் ஏதாவது இருந்தா டப்புன்னு மெடிக்கல்ல போயிட்டு ஒரு வலி மாத்திரை சாப்பிட்டுர்றாங்க. அது வலி சரி பண்ணுதோ இல்லையோ, அதோடைய கழிவுகள கிட்னி பிரிச்சு வெளிய ஏத்தி ஆகணும். அதுக்கு பெரிய ஒர்க் லோடு. அது உங்களுக்கு தெரியாது. அது படுற பாடு அதுக்கு தான் தெரியும். அதுவும் இல்லாம சர்க்கரை, பிபிய நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். நம்ம கண்ட்ரோல் பிபி, சுகர் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுக்கு உண்டான கண்ட்ரோல்ஸ் அளவு சொல்றாங்களா, அந்த கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். ஒரு 30 நிமிடம் நடைப்பயிற்சி ஒரு நாளைக்கு கண்டிப்பா முக்கியம். அதாவது 6 டூ 7 மணி நேரம் தூக்கம் முக்கியம். உடல் எடை உங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். தூக்கம், உடல் எடை இது 2ம் 30 நிமிடம் நடைப்பயிற்சி இது 3ம் வந்துச்சுன்னா, உங்கள் சிறுநீரகம் ஓரளவு உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். தேவையான தண்ணீர் குடிச்சீங்கன்னா, இன்னும் அது உங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க பின்பற்றுவதன் மூலம் உங்கள் சிறுநீரகத்தை நீங்கள் பாதுகாக்கலாம். நன்றி.